ஹாய் ஷாரோ சிஸ்டம்ஸ், நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து சாஃப்ட்னரோட பிரைன் டேங்க். இது வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்றது தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு ஃபுட் பேடு, அதாவது பிரைன் டேங்க்குக்கு கீழே வந்து பாட்டமில் கொடுக்குற வந்து ஒரு அசம்பிள் செட்டு. ஸோ இந்த ஃபுட் பேடை வந்து இந்த 3 லெக்ஸ் மூலமாக வந்து சீட் ஆகும். அதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா பிரைன் வெல், இது பேர் தான் பிரைன் வெல்லு. இது உள்ள தான் வந்து உங்களுக்கு அந்த ஃப்ளோட் அசம்பிளி செக்ஷன். அது இதில் வந்து சக்ஷன், இதில் வந்து ஓவர்ஃப்ளோ ஆகாமல் இருக்கிறதுக்காக, அதாவது சால்ட் வாட்டர் வந்து சால்ட்டை கரைக்கக்கூடிய வாட்டர் வந்து பிரைன் ரீஃபில் ஆப்ஷன் மூலமாக வந்து இந்த பிரைன் டேங்கில் வந்து ஃபில் ஆகும். இந்த ஃப்ளோட் அசம்பிளி என்ன பண்ணணும்னா அந்த வாட்டரை வந்து ஓவர்ஃப்ளோ ஆகாமல் இருக்கிறதுக்காக அந்த லிமிட்டேஷன் நம்ம செட் பண்ணி இதில் வந்து லாக் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி வந்து பிரைன் ரீஃபில்லில் வந்து வாட்டர் வந்து ஃபில் ஆகும்போது இது வந்து ஓவர்ஃப்ளோ வந்து ப்ரிவென்ட் பண்ணும். ஸோ அதனால தான் இந்த பிரைன் வெல்லு உள்ள இந்த பைப்பு தான் வந்து பிரைன் வெல். இந்த பிரைன் வெல் உள்ள வந்து இருக்கிறது தான் இந்த ஃப்ளோட் அசம்பிளி. ஓகேங்களா? இது வந்து பெர்ஃபோரேட்டட் டிஸ்க்குன்னு வாங்க. இந்த கீழே உள்ள அந்த பிளாக் கலரில் இருக்கிறது, இந்த மேலே உள்ளது வந்து டாப் க்ளோஷர். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இப்போ நார்மலாக சால்ட்டு போட்டோன்னா அந்த சால்ட்டு நம்ம கரைக்கணும், ஸ்டிர் பண்ணணும், வாட்டர் மிக்ஸ் பண்ணி அதோட 4 டைம்ஸ் நம்ம மல்டிப்ளை பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த சால்ட்டு டேப்லெட் வந்து பார்த்திங்கன்னா சால்ட்டோட கம்பேர் பண்ணும்போது வந்து பியூரிட்டி கொஞ்சம் நல்லா இருக்கும், கிளியராக இருக்கும். இது வந்து டிசால்வ் ஆனிச்சுனாலும் கீழே வந்து ப்ரெசிபிட்டேஷன் வந்து அதிகமாக இருக்காது. அந்த நார்மல் காமன் சால்ட்டை நம்ம யூஸ் பண்ணாலோ இல்லைன்னா அயோடைஸ்டு ஃப்ரீ சால்ட் யூஸ் பண்ணாலும் மேபி கொஞ்சம் சஸ்பெண்டட் கீழே வந்து செடிமெண்ட் தங்குறதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. பட் இந்த சால்ட் டேப்லெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த குவான்டிட்டியை வந்து இந்த பிரைன் டேங்க்கில் வந்து எவ்வளோ கேஜி வந்து சாஃப்ட்னரோட குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்களோ அதை ஃபில் பண்ணிக்கலாம். அதை ஃபில் பண்ணும்போது அதுக்கு தேவையான வாட்டர் வந்து இந்த பிரைன் ரீஃபில் ஆப்ஷன் மூலமாக இந்த சாஃப்ட்னர்லேருந்து அதுவே வந்து ஃபில் ஆகிடும். ஸோ அது ஃபில் ஆகி ப்ளஸ் அது ஓவர்ஃப்ளோ ஆகாத ஒரு ப்ரொடெக்ஷனும் இருக்குது. எத்தனை மினிட்ஸில் வந்து இந்த டேங்க் வந்து ஃபில் ஆகுதுன்றது எல்லாமே கால்குலேட் பண்ணி ஓவராலாகவே நாங்கள் கொடுத்துருவோம். ஸோ அப்போது வந்து ஓவர்ஃப்ளோவும் ஆகாது. உங்களுக்கு சால்ட்டு கரையக்கூடிய தேவையான வாட்டரும் அதில் எப்போவுமே ஆல்வேஸ் இருக்கும். ஒன்ஸ் ரீஜெனரேஷனுக்கு அந்த வாட்டர் எல்லாமே சக்ஷன் ஆன பிறகு அதுவே அடுத்த ஆப்ஷனில் பிரைன் ரீஃபில் ஆப்ஷன் மூலமாக சால்ட்டை கரைக்க தேவையான வாட்டரை ஃபில் பண்ணி ரெடியாகவே வச்சுக்கும். ஸோ சால்ட்டு டேப்லெட் போடும் போது நம்ம போட்டால் மட்டும் போதும், அந்த குவான்டிட்டி அதுவே டிசால்வ் பண்ணி அடுத்த ரீஜெனரேஷனுக்கு ப்ராசஸை ரெடி பண்ணிடும். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு சால்ட்டு டேப்லெட் ரிக்குவயர்மெண்ட் இருந்தாலும் கால் பண்ணுங்கள். பல்க் குவான்டிட்டி நம்ம கொடுக்கலாம், பியூரிட்டி நல்லாவே இருக்கும். இந்த மாதிரி சால்ட்டு பிரைன் டேங்க் யூஸ் பண்ணுறதுனால ஆட்டோமேட்டிக் சாஃப்ட்வேர் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா இந்த பிரைன் டேங்க் மூலமாக நம்மளோட மேனுவல் எஃபர்ட் வந்து கொஞ்சம் கம்மியாகும். ஸோ அதில் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஹெட்டேக்கும் வந்து இருக்காது, ஸோ பர்டன் இருக்காது. இந்த மாதிரி ரிக்குவயர்மெண்ட் இருந்தால் கால் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.